கர்த்தருடைய நாம மகிமைக்காக எரேமியா 4:4 யூத மனுஷரே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் உங்கள் இதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இன்னைக்கு அநேகம் பேர் கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழாதபடியாய், வசனத்தை ஏற்றுக்கொள்ளாதபடியாய், வசனம் உள்ளே போகாதபடியாய் அந்த இதயத்தை ஒரு தோல் மூடிக்கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அந்த தோல் நீக்கப்படுமானால் நிச்சயமாக வார்த்தையை கேட்பார்கள், வசனம் உள்ள போகும், கீழ்ப்படிவாங்க, கிரியை செய்வாங்க, கர்த்தருக்கு வாழ்வார்கள். அவர்கள் தான் அக்னிக்கு தப்பிக்கப்பட முடியும். இதயத்தை மூடி வச்சுக்கிட்டு எப்படிங்க? எப்படி வசனம் உள்ள போச்சுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க விசுவாசிகள். என்ன வசனம் இதயத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அந்த வசனம் கிரியை செய்யும். பொல்லாப்பு, அக்கிரமம், கீழ்ப்படியாமை, தேவ வசனத்துக்கு குறித்து அறியாதபடி இருக்கிறது. எதனாலனா இருதயத்தை ஒரு தோல் மூடிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீக்கி போடுங்கள். யார் நீக்குவா? அங்க ஆடை கொடுத்தாருங்க, ஆனா இருதயத்தில் இருக்கிற தோலை யார் நீக்கணும்? யாராவது டாக்டரை கூட்டு வரணுமா? இதயத்தை மூடி இருக்கிற, கர்த்தர் வசனம் உள்ள போகாதபடி இருக்கிற தோலை யார் நீக்கி போடணும்? அவங்க தான். நம்ம தான் பொத்தாம் பொதுவாளன்னு சொல்லுவாங்க. நான் நீக்கி போடணும். என்கிட்ட இருக்கிற, ஆமா, வசனம் உள்ள போனா நேரம் கிரியை செய்யணும்ல. செய்யணுமா இல்லையா? ஒரு பையன் வேலைக்கு போகிறான், 8 மணிக்கு போகணும். 8 மணிக்கு தானே போவான். அப்போ ஓனர் வந்துட்டு, கவனிங்க, ஓனர் சொன்னது அவன் இதயத்துக்குள்ளே போகலைன்னா அவன் எத்தனை மணிக்கு வேணாலும் போவான். ஏதாவது புரிஞ்சா சரி, இல்லைன்னா நான் என்ன தான் பண்ணுறது? 8 மணிக்கு என்னங்கய்யா, 8 மணிக்கு ஓனர் சொல்லிட்டாரு, அவன் எத்தனை மணிக்கு போகணும்? 8 மணிக்கு கரெக்டாக போகணும். அவன் கேட்ட அந்த இதயத்தில் உள்ள அந்த விஷயம் போகாதனால அவன் எத்தனை மணிக்கு வேணாலும் அவனுக்கு தெரியல. அதனால நினைச்சப்ப அவன் வேலைக்கு எத்தனை மணிக்கு அவர் சொன்னார்னு தெரியல, இதயத்துக்குள்ள போகல. அதனால இஷ்டமான வாழ்க்கை, இஷ்டத்துக்கு வாழ்கிற வாழ்க்கை, இதுவும் ஆவிக்குரிய வாழ்க்கை. இதயத்தை விருத்த சேதனம் பண்ணுங்கள். இதயத்தை மூடி இருக்கிற வசனம் போகாதபடி தடுக்கிற கிரிகளை எடுத்து வெளியில போடுங்க. நீங்கள் கிரியை